நண்பர்களே, ஹாலிவுட் படத்துல வர்ற ஸ்டார் வார்ஸ் கேரக்டரையோ இல்ல ஒரு வேற்று கிரக ஏலியனையோ பார்க்குற மாதிரி இருக்கா? இதோட மூக்க பார்த்தா ஏதோ பழைய காலத்து டபுள் பேரல் துப்பாக்கி மாதிரியோ இல்ல ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரியோ இருக்கும். ஆனா இது கிராஃபிக்ஸ் இல்ல, இது நிஜமாவே நம்ம பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விலங்கு. இன்னும் சொல்லப்போனா மம்மூத் யானைகள் வாழ்ந்த காலத்துல அவங்க கூடவே பனியுகத்துல வாழ்ந்த ஒரு இனம் இது. அந்த மம்மூத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த விசித்திரமான மூக்குக்காரி மட்டும் இன்னும் தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அதுதான் சைகாமான். வணக்கம், வெல்கம் பேக் டு அடாமாங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் சீரீஸ்ல போன முறை பெரிய மூக்கு கொண்ட ப்ரோபோஸ்கிஸ் குரங்க பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க மேல இருக்கிற கார்டு பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அதே மாதிரி விசித்திரமான மூக்கு கொண்ட ஆனா பனியுகத்தின் குளிர்ல இருந்து தப்பிச்ச ஒரு போராளியின் கதை. வாங்க பார்க்கலாம். இது பொவிடே குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது ஆடு, மாடு மற்றும் மான்கள் இருக்கிற அதே குரூப் தான். ஆனா இது சாதாரண மான் கிடையாது. இது ஒரு ஆன்டிலோப் வகை. இதோட மிக நெருங்கிய சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தா ஆப்பிரிக்காவுல துள்ளி குதிக்கிற கெசல் மான்கள் தான். ஆனா கெசல் மான்கள் பார்க்க ஸ்லிம்மா அழகா இருக்கும். நம்ம சைகா மான் மட்டும் குட்டையான கால்கள், பெரிய உடம்பு, தொங்கும் மூக்குன்னு பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். இதோட வரலாறு சும்மா சில 1000 வருஷங்கள் இல்ல, சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது பிளீஸ்டோசீன் எபாக்ல, அதாவது பனியுகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே இதுங்க பூமியில இருக்கு. அப்போ ஐரோப்பா முதல் வட அமெரிக்கா வரைக்கும் பனி படர்ந்த புல்வெளிகள்ல கம்பிளி யானைகள் மற்றும் வாள்கொள் புலிகள் கூட இதுங்களும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. காலப்போக்குல பூமி வெப்பமானப்போ மத்த பெரிய விலங்குகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த சைகாமான் மட்டும் தன்னோட தகவமைப்பு காரணமா தப்பிச்சு மத்திய ஆசியாவின் புல்வெளிகள்ல தஞ்சமடைஞ்சிச்சு. ஒரு உயிரினத்தோட பரிணாம வெற்றிக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான்: ஏன் இதுக்கு மட்டும் இப்படி ஒரு தொங்கு மூக்கு? இயற்கை எதையும் காரணமில்லாம படைக்காது. இந்த மூக்கு ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் மாதிரி செயல்படுது. இது வாழ்ற இடங்கள்ல குளிர் -டிகிரிக்கும் கீழே போகும். அப்போ குளிர்ந்த காற்றை சுவாசிச்சா நுரையீரல் உறைஞ்சு போயிடும். அதனால இந்த பெரிய மூக்குக்குள்ள காத்து போகும்போது அங்க இருக்கிற இரத்த நாளங்கள் அந்த காத்தை சூடுபடுத்தி இதமான காத்தா நுரையீரலுக்கு அனுப்புது. வெயில் காலத்துல புழுதி புயல் அடிக்கும். அப்ப மூக்குக்குள்ள இருக்கிற முடிகள் மற்றும் சளிச்சவ்வு தூசிய வடிகட்டி சுத்தமான காத்தை உள்ள அனுப்புது. அதாவது இது மூக்கில்ல ஒரு ஹைடெக் ஃபில்டர். ஒரு காலத்துல உலகம் முழுக்க இருந்த இது இப்போ கசகஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் வறண்ட புல்வெளிகள்ல தான் வாழுது. தண்ணீரே இல்லாத பாலைவனம் போன்ற இடங்கள்ல கூட இதால பல மைல் தூரம் நடந்து போய் உயிர் வாழ முடியும். ஒரு நாளைக்கே சுமார் 80லிருந்து 120 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உணவு தேடி இடம்பெயரும். இந்த இனத்தோட வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு சோக சம்பவம் 2015ல நடந்துச்சு. வெறும் 2 வாரத்துல கசகஸ்தான்ல இருந்த 2 லட்சம் சைகாமான்கள் செத்து விழுந்துச்சு. காரணம் என்னன்னு மண்டைய பிச்சுக்கிட்டாங்க. கடைசியா கண்டுபிடிச்சது என்னன்னா, அதுங்க உடம்புலே நிஜமாவே இருந்த பாக்டீரியா தடுக்குதுன்னு காலநிலை மாற்றத்தால விஷமா மாறிடுச்சு. கர்ப்பிணி மான்கள், குட்டிகள்னு கூட்டம் கூட்டமா செத்து விழுந்ததை பார்த்து உலகமே உறைஞ்சு போச்சு. உலகத்துல இருந்த மொத்த சைகாமான்கள்ல 60% ஒரே மாசத்துல அழிஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிய அழிவுக்கு அப்புறமும் இதுங்க இப்படி இன்னும் பூமியில இருக்கு. அதுக்கு காரணம் இதோட இனப்பெருக்க சக்தி. மான் இனங்கள்லயே அதிக குட்டிகள் போடுறது இதுதான். பெரும்பாலும் பெண்மான்கள் இரட்டை குட்டிகளை ஈனும். சில சமயம் 3 குட்டிகள் கூட பிறக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை வசந்த காலத்துல லட்சக்கணக்கான மான்கள் ஒன்னா கூடி குட்டி போடுற காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த வேகமான இனப்பெருக்கம் தான் இயற்கை பேரழிவு வந்தாலும் இந்த இனத்தை அழியாம காப்பாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கத்தோட கடும் முயற்சியால சைகாமான்களோட எண்ணிக்கை மறுபடியும் உயர ஆரம்பிச்சிருக்கு. பனியுகத்திலிருந்து தப்பிச்சோம், வேட்டையாடின மனிதர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சோம், இப்போ கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கிட்டையும் போராடி ஜெயிப்போன்னு இயற்கையோட ஒரு போராளியா இது வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த விசித்திரமான மூக்குமான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அழகா இருக்கா இல்ல பயங்கரமா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம அடாரமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.